நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4 கிரக பயிற்சிகள் முக்கியமா. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலே சுக்கிரன் ராசியில் அமர்ந்து 7 பார்க்கிறார். பாரின் போற யோகங்கள் வருகிறது. 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது 4 கூடையவன் 3இல் மறையும் பொழுது சுகம் கெடுகிறது. ஆஃபீஸில் கொஞ்சம் டைட் ஒர்க் ஆகிடும். இன்னைக்கு பார்த்து கோவர்க்கர்ஸ்லாம் இந்த மாதம் பார்த்து ஒரு 2-3 பேர் லீவ் போட்டுருவாங்க. எல்லார் வேலையும் சேர்த்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குருவோடு புதன் வக்ரம் பெறுகிறார். இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? புதன் வக்ரம் பெறுதல் மிக மோசமான ஒரு அமைப்பு. காரணம் என்னவென்றால் 2-5 கூடையவன் அவர். அப்போ அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? புத பகவானை வழிபடணும். நம்மளுடைய ஹயக்ரீவ மூர்த்தியை வணங்கணும். ஹாய் உத்தரா, வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ எப்பவுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்ப, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்ப. என்ன பண்ணாலும் அந்த ஒரு பேஷனோடு தான் பண்ணுவேன். நீ எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஏதோ பண்ணிகிட்ருக்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஜென்ரலாக அவ்வளோலாம் பேச மாட்டார் என்கிட்ட அப்படி. பட் லைக் பாராட்டுறது ஹில் பி லைக் வெரி குட், ஆசம், அவ்வளோதான். உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்கள் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ஜூலை மாதத்துக்கு அப்படி என்னதான் சிறப்பு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஜூலியஸ் சீசர் தொடங்கி நெல்சன் மண்டேலா தொடங்கி தோனி தொடங்கி இயக்குனர் பாலால ஆரம்பிச்சு நீயா நானா கோபியில் ஆரம்பிச்சு என்னென்னமோ நிறைய போகுது. ஒரு பெரிய லிஸ்ட்டு போகுது. உன்னிகிருஷ்ணன் சார் ஆகட்டும், அனுராதா ஸ்ரீராம் மேடம் ஆகட்டும், இசைக்கலைஞர்கள் ஒரு பக்கம், நடிகர்கள் ஒரு பக்கம், கவிஞர்கள் ஒரு பக்கம், இப்படி இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர்களுடைய மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். நிறைய பேர் பிறந்த மாதம் இது. இந்த மாதத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு 4 கிரக பயிற்சிகள். முக்கியமாக என்னென்ன நடக்குது? ரிஷபத்தில் இருந்த சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார். ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு வர்றதே ஒரு பயிற்சி தான், அப்புறமா மிதுனத்துக்கு போகிறார். அதே மாதிரி மிதுனத்தில் இருந்த சூரிய பகவான் கடகத்திற்கு செல்லுகிறார். கடகத்தில் இருந்த புத பகவான் வக்ரம் பெற்று மிதுனத்துக்கு வருகிறார். அப்புறம் செவ்வாய் பார்த்திங்கன்னா இதில் சிம்மத்தில் இருந்தவர் கன்னிக்கு போகிறார். இப்படி எல்லாருமே பெயர்ந்துக்கிட்டே இருக்காங்க இந்த 4 பயிற்சி. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷத்தோட துவக்கத்திலிருந்து சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி 3 பயிற்சிகளை கண்ட வருடமும் இதுதான். ஒரே மாதத்திலே இத்தனை சம்பவங்கள் நடப்பதும் இந்த மாதம்தான். இருந்தாலும் இவை எல்லாம் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறது என்பதை பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலே சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. இந்த சுக்கிரன் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு இசைக்கலைஞர், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க முடியும். வெள்ளி சுக்கிர பாருங்க, வெள்ளி கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். வெள்ளி சுக்கிர வித்தகவேந்த சுக்கிரனை பற்றி பெருமை இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லலாம். அந்த சுக்கிரன் இருப்பதால் தான் மனிதர்களுக்கு ரசனை என்பது வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் டாப்பில் இருப்பீங்க. ஒரு படம், இந்த மாட நாட்டெலாம் வரைஞ்சி அந்த மாட நாட்டு நம்மோட பேசுதும்பாங்க. இந்த தோழா படத்தில் வர மாதிரி தான் அந்த ஆர்ட்டுங்கிட்ட ஏதோ பேசுது. இந்த ஃபீல்லாம் உங்களுக்கு தான் வரும். உங்கள் கூட மட்டும்தான் ஓவியங்கள்லாம் பேசும். ஸோ இந்த கலைஞர்கள், இசைக்கலைஞர்களாக இருந்தாலும் சரி, ஓவிய கலைஞர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் ஆர்டிஸ்டோ அவர்களுக்கெல்லாம் பொற்காலம். புது கால் ஷீட் கிடைக்க போகுது, புதுசாக சான்சஸ் கிடைக்க போகுது, எல்லாமே நடக்க போகுது. சுக்கிரன் ராசியில் அமர்ந்து 7 பார்க்கிறான். ஃபாரின் போகிற யோகங்கள் வருகிறது. எதுக்கு சண்டை போடுறதுனே தெரில சார். இன்னைக்கு ராசியிலே சந்திரன். சரி, எப்படியும் சண்டை வரப்போகுது. சரி, ஜாக்கிரதையாக இருங்க. என்ன ஜாக்கிரதையாக இருக்கிறது? எனக்கு ராசியில் சந்திரனாலும் என் வீட்டில் தான் கோபமாக இருக்க போகிறா. அவளுக்கு ராசியில் சந்திரனாக இருந்தாலும் என் வீட்டில் தான் கோபமாக இருக்க போகிறா. சில பேர் வீட்டில் இந்த 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுக்கு முன்னாடி முரட்டுத்தனமாக சண்டை போட்டுப்பாங்க. ராசியிலே சுக்கிரன் அமர்ந்து 7 பார்க்கும்போது பழைய காதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இவங்க ஃபஸ்ட்டு லவ் பண்ணது, கல்யாணம் பண்ண அன்னைக்கு இவர்களுடைய எல்லா அப்படியே வரிசையாக ஒரு சீக்வன்ஸாக. இந்த மாதம் மட்டும் ஒரு ரொமான்டிக் மாதம்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது 4 கூடையவன் 3இல் மறையும் பொழுது சுகம் கெடுகிறது. தாயாரின் உடல்நிலை கெடுகிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா you need to take care. ஃபர்ஸ்ட் 4 கூடையவன் சுகாதிபதி என்பதால் அவன் 3ஆம் இடத்தில் கடகத்துக்கு செல்லும் பொழுது ஒரே அலைச்சலாக இருக்குது. காலைல வந்த உடனே ரிப்போர்ட் சார்,
சாப்ளூர் போகணும், மேலே வரணும், கீழே வரணும், இந்த ரிப்போர்ட்டை போகணும், அந்த ரிப்போர்ட்டை போகணும். ஒரு 9 மணிக்குள்ளேயே ஒரு ஷிஃப்ட்டில் வேலை பார்த்த டயர்டை கொடுத்துட்றானுங்க. அந்த மாதிரிலாம் ஆஃபீஸில் கொஞ்சம் டைட் ஒர்க் ஆகிடும். இன்றைக்கி பார்த்து கோவர்க்கர்ஸ்லாம் இந்த மாதம் பார்த்து ஒரு 2-3 பேர் லீவ் போட்டுருவாங்க. எல்லார் வேலையும் சேர்த்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், குருவோடு புதன் வக்ரம் பெறுகிறார். இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? புதன் வக்ரம் பெறுதல் மிக மோசமான ஒரு அமைப்பு. காரணம் என்னவென்றால் 2-5 கூடையவன் அவன் வக்ரம் பெறும் பொழுது பணத்தை தேவையில்லாமல் இழக்கிறது. யாரையாவது நம்பி இதை பண்ணலாம் சார், அதை பண்ணலாம் சார், கப்பல் வாங்கலாம், ஏரோப்ளேன் வாங்கலாம், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. நமக்கு எது தெரியுதோ அதை மட்டும்தான் பண்ணணும். தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். சிவராசிக்காரர்களுக்கு புதுசாக ஆசை வரும். நானும் ஒரு மளிகை கடை வச்சா என்ன, அதை பற்றி தெரிஞ்சால் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். புதிய இனிஷியேஷன்ஸ் வரும். அதை ஆக்கப்பூர்வமாக கூட்டு போகுமானா இல்லை. ஏன்னா 2 கூடையவன் வக்கரம் பெறுகிறான். படிக்கின்ற குழந்தைகள் இன்னும் நிறையா படிக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகும். சோஷியல் மீடியா அது இதுலாம் இந்த மாதம் ஃபுல்லாக மைண்டு ஒரு இடத்துல உட்காராது. எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இப்போலாம் வருது, எக்ஸாம் வரப்போகுது ஜூலையில். ஸோ அப்போ அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? புத பகவானை வழிபடணும். நம்மளுடைய ஹயக்ரீவ மூர்த்தியை வணங்கணும். குதிரை முகமாக இருப்பார் ஹயக்ரீவ மூர்த்தி. வெள்ளம் படைத்து வணங்க வேண்டும். குதிரை முகத்தோடு இருப்பார். வித்யா வித்யகிரி வித்யா 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 பிரபோதினி விமலா விபவா வேத்யா விஸ்வஸ்தோ விவிதோஜ்வலான்னு பேர். இப்படிலாம் மந்திரங்கள் உண்டு. நீங்கள் கூகுள் அடித்து பாருங்கள், இதெல்லாம் வருது. இப்போ டெய்லி ஜபம் பண்ணணும், நிறைய படிக்கணும். யாரெல்லாம் டெய்லி படிக்கிற பசங்க புதனுக்குரிய யானைக்கு கரும்பு கொடுக்கணும் கோயில்களில். புதனுக்கு பிரீத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி. யானையை டேக் கேர் பண்ணிட்டா புதன் வில் பி ஹாப்பி. நாராயண சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்போ சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு ஆட்கள் தேடிட்டு இருக்கேன். சஹஸ்ரநாமம் படிக்கிற பழக்கம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. சஹஸ்ரநாமம் படிக்கணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க புதனுடைய அருள் கிடைக்கும். அடுத்து 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். யார்? 12 கூடையவர். 5ஆம் வீட்டிலுக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே 5 கூடையன் வக்கிறோம். இப்போ 5ல் செவ்வாய் வேற இருக்கும் பொழுது என்னன்னா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னே தெரியல சார், எங்கள் மூத்தார் தான் இது மேலே இந்த மாதிரி கேஸ் போடுறாரு, இது பண்ணுறாரு, கேஸ் பிரச்சனை, பாக பிரிவு, அது மாதிரிலாம் நடக்கும். அந்த வார்த்தைகள் கூட பிரயோகம் பண்ணாதீங்க. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துக்க, நீங்கள் பார்த்து கொடுங்கப்பா. தட்ஸ் அ ஜென்டில்மேன். அப்படி தான் பண்ணணும். சண்டை போடுறது, வழக்கு பண்ணுறது, இதில் சாதித்தவங்க யாரும் கிடையாது. அந்த கிரகங்கள் வக்கரமாகும் பொழுது நம் எண்ணங்கள் அப்படி கொண்டு போகும். சண்டை போடலான்னு தோணும். சண்டை போட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ 5 கூடையன் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகிறது என்றால், உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிரடி முடிவுகள் எடுக்க தோன்றும். கேஸ் போடலாம், ஸ்டே வாங்கி வைக்கலாம், அவன் எப்படி லேண்டை வித்துறான் பார்க்கலாம், இதெல்லாம் தோணும். சார் சின்ன விஷயம் சார், ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க நீங்கள், அதான் உண்மை. உடம்புல சுக்கரன் இருக்கிற ஒரு பாயிண்ட் தான். 2 கூடையவனே வக்கரம் பெறும் பொழுது அப்போது ஸ்ட்ரக் ஆகிடுறீங்க, ரன்னிங் பண்ணி நின்று போயிடுச்சு. ஒரு மீன் வியாபாரி இருக்கிறார், மீன் விற்க வரார். என்ன சொல்கிறாங்க, அந்த மீன் பிடிப்பார், போட்டுக்கு போவார், மீன் பிடிப்பார், போட்லேருந்து திரும்பி வந்து ஒரு நாள் ஆகும் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு. மீனை விற்பார், எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. மீன் பிரியர்கள்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்கி சாப்பிட்டவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை, என்ன முந்தா நேற்று பிடிச்சிங்களா, ஃப்ரெஷ்னஸ் இல்லை, இப்படிலாம் சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப யோசனை, எப்படி ஃப்ரெஷ்ஷாக கிளைண்ட்டுக்கு கொடுக்கறது. எல்லோரும் கிளைண்ட்ஸு அவங்க ஆசையை பூர்த்தி பண்ணணும். என்ன பண்ணலான்னு யோசிச்சார். ஒரு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்ச மீன்லாம் அதில் போட்டுட்டு ஒரு பெரிய மீனை அதில் போட்டார். இந்த பெரிய மீன் உள்ளே சுற்றிகிட்டே இருக்கு, இந்த சின்ன மீன்லாம் அதை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கு, எல்லாமே ரன்னிங்லேயே இருக்காங்க. அந்த பெரிய மீன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சின்ன மீன்கள்லாம் ஆக்டிவாகவே இருக்குது. அதுக்கப்புறமா அவர் சேல்ஸ் பண்ணாருன்னு ஒரு கதை. எதற்காக இந்த ஓமையை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பெரிய மீன் தாங்க பிரச்சனை. இந்த பிரச்சனைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. அதுக்காகவே அந்த பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கார் அவர். மனிதன் எப்பொழுது ஆக்டிவாக இருப்பான்னா, பிரச்சனைகள் வரும்போது தான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஆக்டிவாக இருப்பான். 4 நாளில் ஃபங்க்ஷன் சார், காசே இல்லை சார், என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எப்படியாவது பண்ணி மிடில் கிளாஸ் அட்ராசிட்டிஸ், தங்கச்சி கல்யாணம் பாருங்கள் சூப்பராக நடத்துவோம் நம்ம தான். காரணம் என்ன சொல்லுங்கள், எப்படியாவது எதையாவது பண்ணிடுவோம். அது ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்துக்கிறதுனால, அது நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறோம், ப்ரிஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கிறோம். அதனால் அதே மாதிரி ஒரு சிம்பிள், ஒரு ராசியில் சுக்கிரன் இருக்கும் பொழுது 2 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது, 2ஆம் இடத்திலே வக்கரம் பெற்ற புதன் வந்து 3ஆம் இடத்திலே 4 கூடிய சூரியன் மறையும் பொழுது இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க உங்களை. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு எலி எடுத்துக்கோங்க. ஒரு எலி பொறியில் மாட்டிக்குது,
இதே எலி தான் நம்ம வீட்டு சோஃபாவில் இந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கம் வெளியே வந்த எலி. ஆனால் ஒரு எலிப்பொறியில் மாட்டினோன்னா அந்த எலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. அடுத்த நாள் காலையில் நம்மக்கிட்ட மாட்டிக்குது. அது நினச்சிருந்தா அதை ஓட்டை போட்டு அதால் தப்பிச்சிருக்க முடியும். ஆனால் அதால் அது ஓட்டை போடுறோங்கிற எண்ணம் அதுக்கு வரல. ஏன் வரல என்றால் அது பயந்துருச்சு. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். 2 கூடையன் வக்கரம் பெறும் பொழுது நான் சொன்ன மாதிரிலாம் பண்ணுங்க. பயப்படாதீங்க. பொருளாதார சிக்கல் வரும், பொருளாதார தடைகள் வரும், ரன்னிங் மணி இல்லாமல் போகும். போனால் போட்டோம், ஃபேஸ் பண்ணுங்க. விஷ்ணு சாசனம் படிங்க, விஷ்ணுவோட கோயில்களுக்கு போங்க. நாராயணன் சம்மந்தப்பட்ட எந்த கோயில் போனாலும் சரி. அதே மாதிரி திருவெண்காடு போகிறவங்க திருவெண்காடு போங்க. பச்சை கலர் ஆடைகள் அணிந்து கொள்ளுங்கள். கோயில் வாசலில் இருக்கக்கூடிய யானைக்கு கரும்பு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா புதனுடைய அனுகிரகத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வரவு சரியாகும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். உலக நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான அழைப்புகள், 100கணக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ 1000கணக்காயிடுச்சு. ஸோ அப்போ தினமும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ண டக்கல் சிஸ்டமில் கூட என்ன பேசலாம். அடுத்த 1 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் அப்படி கூட பேசலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடியோ கால், வீடியோ கால், அல்லது நேரடியாக வந்து கூட பார்க்க வருபவர்கள் வரலாம். ஃபேமிலி பேக்கேஜ் எல்லாம் கூட இருக்குங்க, ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஐபிசி நிர்வாகத்தை அழையுங்கள். கீழே கேட்டால் சொல்ல போகிறாங்க. ibcbakti.com தரவுகளில் போயும் என்ன பதிவு பண்ணிவிட்டு என்னை சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.